செல்வராஜ் 36 வயசான ஒரு இளைஞன், நல்ல பிசிக்கு, நல்ல டாலா டார்க்கா இருப்பான், ஆறடி உயரம், எந்த வம்புத்துக்கும் போக மாட்டான். அவனுக்கு ஒரு 5 அண்ணன் தம்பிங்க கூட பிறந்தவங்க. அவங்க அப்பாவுக்கும் பக்கத்து ஊருக்காரருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. நிலத்தகராறா சொத்து தகராறு கரெக்டா தெரியல. ஒரு நாள் அவங்க அப்பா தனியா மாட்டு வண்டியில வரும்போது அந்த பக்கத்து ஊருக்காரங்க அவங்க அப்பாவை அடிச்சு கொன்னு தூக்குல போட்டு போயிடுறாங்க. அந்த ஹைவே பக்கத்துல இருக்கிற மரத்துல தூக்குல போட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த செல்வராஜ் வந்து ரொம்ப கொதிச்சு எழுதுறான். அவனோட அண்ணன் தம்பியோட சேர்ந்து அந்த எதிராளிகளோட வீட்டுக்கு போய் 9 பேர் வெட்டி சாய்க்கிறான். அதுக்கப்புறம் அவன் பேர் செல்வராஜ் கிடையாதுங்க, மலையூர் மம்மூட்டியான். அவனுக்கு ஏன் மம்மூட்டியான பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து கிளிஃப்ட் லிப், அதாவது கிளிஃப்ட் லிப்னு சொல்லுவாங்க. ஒரு லிப் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கும், அது பேர் மம்மட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அவனை மம்டியான்னு கூப்பிடுவாங்க. நம்ம விரும்மாண்டி கமலஹாசன் மாதிரி மீசை வச்சிருப்பான், சைட் லாக்ஸ்ல வந்து மீசை ஜாயின் பண்ணும். ரைட் ஐல இருந்து இந்த இயர் வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கார் இருக்கும், அவனுக்கு வெட்டுக்காயம் ஒன்று இருக்கும். ஸோ இதை வச்சு தான் அவன் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. உண்மையிலே அவன் வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன பண்றது, இவங்களை கொன்னதுக்கு அப்புறம் பப்ளிக் ஹேங்கிங்ல வந்து அவனோட 2 தம்பிகளை வந்து பிரிட்டிஷ் போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போய் பப்ளிக் ஹேங்கிங் போட்டு கொண்டுறாங்க. இவன் உயிருக்கு பயந்துட்டு காட்டுக்குள்ள போறான். இன்னொரு தம்பி வந்து ஒரு மேரிடான லேடியோட அஃபேர்ல இருக்கிறான். அவன் புருஷன் வந்து அவங்களை மாட்டி விட்டுறான். ஸோ அந்த ஆப்போசிட் குரூப் வந்து இவங்களை உயிரோட அந்த குடிசையில் வச்சு எரிச்சிடுறாங்க. அதுலேயே இவன் தப்பிச்சிடறான். இந்த குடிசையில் எரிச்சவங்களை திருப்பி ஒரு 3 பேரை போலீஸ் வந்து தூக்கில் போட்டுருச்சு. மலையூர் மம்முட்டியான வந்து ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்கு. வேற வழியே இல்லாம மலையூர் மம்முட்டியான் கொள்ளையடிக்கிறதுக்கு முடிவு பண்றான். அவன் அடிக்கிற கொள்ளையில ஒரு நேர்மை இருக்கும், ஒரு மனிதாபிமானம் இருக்கும். முக்கியமா அவன் கொள்ளையடிக்கும் போது யாரையுமே கொலை பண்ணலங்க. அவன் யாரை கொள்ளையடிப்பான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க செல்வந்தர்கள், மிராசுதார்கள், ஜமீன்தார்கள், அப்புறம் மக்களை ரொம்ப அடக்கி ஒடுக்கிற பணக்காரங்க, இவங்களை கொள்ளையடிச்சு இந்த மூலமா வர பணத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பான், கை கால் இல்லாதவங்களுக்கு கொடுப்பான், விதவைகளுக்கு கொடுப்பான், அனாதை குழந்தைகளுக்கு கொடுப்பான். அதனால அவனுக்கு ஊர்ல வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பேர். அவனுக்கு ரொம்ப தான் கொஞ்சம் தான் பணம் வச்சுப்பான், மீதியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவான். ஒரு நல்ல நெட்ஒர்க் வந்து அவன் ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு எந்த இடத்துல என்ன நடந்தாலும் உளவு செய்திகள் கரெக்டாக வந்துடும். அவன் அந்த இடத்துல கொடி கட்டி ராஜா மாதிரி வாழ்ந்தான். உண்மையை சொல்லணும்னா, வீரப்பன் வரதுக்கு முன்னாடி, வீரப்பன் இதே ரேஞ்சில் தான் ஆப்ரேட் பண்ணான். வீரப்பன் வரதுக்கு 35-40 வருஷத்துக்கு முன்னாடியே அவன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அவன் தாங்க மலையூர் மம்முட்டியான்.